தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் வெற்றியே. இன்றைய வாஸ்து சார்ந்த ஒரு பதிவில் துவைக்கக்கூடிய கல் நிறைய இடங்களில் கிராமப்புறங்களாகட்டும் அல்லது நகர்ப்புறங்களாகட்டும் சிறு குறு நகரங்களில் துவைக்கிற கல் என்கிற ஒரு விஷயம் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. இப்போ துவைக்கக்கூடிய கல் எங்கு வைத்து கொள்ளலாம் என்கிற கேள்வி எனது யூடியூப் சார்ந்த ஃபேஸ்புக் சார்ந்த இந்த வாஸ்து பயணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய தொலைபேசி வழியாக அழைக்கிறார்கள். அதற்கு எனது பதில் என்பது, துவைக்கக்கூடிய கல் என்பது முதன்மை தரமாக ஒரு வடமேற்கிலோ அல்லது தென்கிழக்கிலோ அமைத்து கொள்ளலாம். எக்காரணம் கொண்டும் வடகிழக்கு சார்ந்த தென்மேற்கில் கூட வைத்து கொள்ளலாம், தவறு கிடையாது. ஆனால் தென்மேற்கில் அந்த கல்லை வைக்கும் பொழுது ஒரு 5-6 அடிகள் இடம் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது கிராமப்புறங்களுக்கு அது எளிதாக இருக்கும், ஆனால் நகர்ப்புறங்களில் அது சாத்தியப்படக்கூடிய ஒரு செயலாக இருக்காது. ஆகவே துவைக்கக்கூடிய கல் என்பது என்னை பொறுத்த அளவில் வீட்டோட ஒழுங்கு அமைப்பில் தென்கிழக்கு பகுதியில் வைத்துக்கொள்வது சாலச்சிறந்தது. சரியாக அமைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு 20 அடிகள் அல்லது 15 அடிகள் 16 அடிகள் காலி இடம் விடுகிறோம் என்று சொன்னால், ஒரு தென்கிழக்கு ஒரு செட் அமைக்கலை அப்படின்ற பட்சத்தில் ஒரு 8 அடி மத்திய பாகத்தில் அந்த துவைக்கக்கூடிய கல்களை அமைத்து கொள்ளலாம். அந்த கல் ஆகப்பட்டது பூமியிலிருந்து வராமலும் ஒரு தனியாக ஒரு எப்படி சொல்வது, ஒரு 6-7-10 ஹாலோ பிளாக் கற்கள் வருவது போல் அமைத்து மேலே ஃப்ளாட்டாக ஒரு கருங்கல்லை பரப்பி வைத்துக் கொள்வது நல்லது. அது முடிந்தால் எந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு தள்ளி அமைத்து எந்த இடத்துல வேணாலும் தள்ளிட்டு போகிற மாதிரி பூமியிலேருந்து கட்டாமல் துவைக்கக்கூடிய கல்களை அமைத்து கொள்வது சாலச்சிறந்தது. இன்னொரு கேள்வி, வடமேற்கில் மட்டும்தான் வைக்கணும், தென்கிழக்கு அக்னி பாகம் என்று நம்முடைய மக்கள் சொல்கிறார்களே, அங்கே வைக்கலாமா என்று சொன்னால் நிச்சயமாக வைத்து கொள்ளலாம். இப்போ அக்னி பாகமாக இருந்தாலும் அந்த இடத்துல தண்ணீர் என்பது தேங்கக்கூடிய செயலை மட்டுமே நாம் செய்யக்கூடாது ஒழிய, தண்ணீர் அங்கிருந்து வெளியே செல்வது அந்த இடத்துல உபயோகப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் ஒரு வாஸ்து முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது கிடையாது. இதை கூர்ந்து கவனித்து சரியான முறையில் அந்த துவைக்கக்கூடிய கல்களை அமைக்க வேண்டும். நிறைய இடங்களில் நான் பார்க்கக்கூடிய விஷயம், மாடி பகுதிகளில் வடகிழக்கு பகுதியில் அல்லது கிழக்கு பகுதியில் வடக்கு பகுதியில் அமைத்துக் கொள்கிறார்கள். அந்த தவறுகளை செய்யக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.